ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் 2025 17th ஜூன் நடக்க போகிற CS 3401 அல்காரிதம் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செமஸ்டர் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவா. இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ யூனிட் 1 பொறுத்தவரையும் இப்போ லாஸ்ட் செமஸ்டரில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பைனரி சர்ச், இன்டர்போலேஷன் சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் வந்து இந்த பைனரி சர்ச் அந்த டாபிக் சர்ச்சிங் டாபிக் பதிலாக சோர்ட்டிங் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறது அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்சர்ஷன், சோர்ட்டு, ஹீப் சோர்ட்டு இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி லீனியர் சர்ச் வந்து லாஸ்ட் டைம் இன்னும் கேட்காதனால இந்த டைம் மேபி வந்து சர்ச்சிங் கேட்கும்போது லீனியர் சர்ச்லேருந்து அகைன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் டிஃபரன்ஸாக இந்த ஃபஸ்ட் ஒன் நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சர்ச் இதில் வரக்கூடிய அல்காரிதம் கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இதுலேருந்து எதனா ஒரு அல்காரிதம் கேட்குறது அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணீங்கன்னா ரிகரன்ஸ் ரிலேஷன், இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக தான் பார்த்து வச்சுங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 நியூஸ் நல்லா தரவாக படிச்சுங்க. இது வந்து நீங்கள் வந்து டைம் இருந்தால் இதையும் படிங்க, சப்போஸ் இல்லைனா ஃபஸ்ட்டு 2 நியூஸ் நல்லா படிச்சுங்க போதும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது கம்ப்ளீட்டாக படிங்க. அதாவது இப்போ அதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன், சூடோ கோடு இருந்தால் சூடோ கோடு, அல்காரிதம் இது மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிங்க. ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ யூனிட்டுக்கான கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து இந்த பிரிம்ஸ் அல்காரிதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் கேட்டாங்க. அதனால் இந்த டைம் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோயட் பார்ஷல் அல்காரிதம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் கேட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் அப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்கறது அதிக சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இதுதான் ரிப்பீட்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த யூனிட் பற்றி முதல்ல என்ன பண்ணிங்கன்னா பிரிம்ஸ் அல்காரிதம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஃப்ளோயட் பார்ஷல் அல்காரிதம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கிராஃப் ட்ராவல்சல் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய அல்காரிதம், சூடோ கோடு, டைம் கான்செப்ட்லாம் எல்லாம் படிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த அல்காரிதம் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி இந்த 2வது 3வது கொஸ்டின் இதில் இந்த மெர்ஜ் ஸ்டோட் வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்க. இந்த டைம் வந்து குயிக் ஸ்டோட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கனால இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி டார்க்காக டிக் பண்ணி இந்த அண்டர்லைன் பண்ணிடுற கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான கொஸ்டின் பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா ஒன்று இந்த பேக் ட்ராக்கிங் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சப் டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சப் டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஆப்ஷனுக்கும் இன்னொரு ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ எதனா ஒரு ஆப்ஷன் தான் முதல்ல அட்டன் பண்ண போகிறோம். ஸோ எதனா ஒன்று கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேக் ட்ராக்கிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்துங்க. ஸோ இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று படிச்சுட்டு நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் படிச்சுங்க போதும். நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான கொஸ்டின் பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் கேட்டாங்க. பட் இது வந்து ரிப்பீட்டடாக அகைன் கேட்பாங்கன்ற சான்ஸ் இருக்கனால இது கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா முதல்ல இந்த டார்க்காக டிக் பண்ணிடுற கொஸ்டின்ஸ் முதல்ல படித்து முடிச்சிருங்க. இந்த டைம் இந்த ரேண்டமைஸ் அல்காரிதம் இதில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கனால இது ஃபஸ்ட்டு ஒரு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு 3வது படிச்சுட்டு இது அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகுங்க. ஃபைனலாக இந்த அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துரும். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸும் அதே மாதிரி 2 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வேக்கப் பண்ணி கூட அதில் ஒரு 2 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.